ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம். 10th அண்ட் 9th புக்கை வந்து பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டின், விதி 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த விதியானது தாமாகவே வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் விதி 19A மட்டும்தான் வந்து தாமாகவே நிறுத்தப்படும். மீதி இருக்க எல்லா ஆர்டிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் அவரோட விருப்பத்தின் பேரின்படி அறிவிச்சுக்கலாம் இந்த விதிகள்லாம். செகண்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி விவரிக்கும் அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 7. இதுதான் வந்து பட்டியல் அப்படின்றத மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அட்டவணை. தேர்டு கொஸ்டின், மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தளபதியாக குடியரசுத் தலைவர் செயல்படுதல் குறித்து விவரிக்கும் விதி எது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தளபதியாக குடியரசுத் தலைவர் செயல்படுதல் குறித்து விவரிக்கும் விதி அப்படின்னா 53(2) ஆப்ஷன் சி. முப்படைகளின் தலைமை தளபதியாக விளங்கக்கூடிய விதி அப்படின்னா 53(2). நாலாவது கொஸ்டின், மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் அப்படின்னா சபாநாயகர் தான் தலைமையேற்று நடத்தக்கூடியவர் இருக்குது. இவர் தான் மக்களவை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது கூற்று, சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நாடாளுமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார். அவர் மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் சபாநாயகர். முழுக்க அவர் வந்து மக்களவைக்கு ரொம்ப முக்கிய பொறுப்பாக வந்து இருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A 1 மட்டும் தான் சரி. அஞ்சாவது கொஸ்டின், மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் வந்து உள்ளது. ஆப்ஷன் டி. ஆறாவது கொஸ்டின், ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் தவறானது அப்படின்னா ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படும் அப்படின்னா இது வந்து சரியான ஒன்று. இவர் தனது பதவி நீக்க கடிதத்தை சட்டமன்றத்தின் முன் சமர்ப்பிப்பார் அப்படின்னா இது வந்து ஒரு தப்பான ஒன்று. ஏன்னா அவர் பதவி நீக்க கடிதத்தை துணை சபாநாயகர்கிட்ட தான் வந்து வழங்குவார். மூணாவது ஸ்டேட்மெண்ட், இவர் நியமனத்தில் நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு கூற்று தான். வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. அப்படி நியமனம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொந்த மாநிலத்தவராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய ரூல் இருக்குது. நாலாவது ஸ்டேட்மெண்ட், மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக செயல்படுகிறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆளுநர் அப்படின்னா மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக செயல்பட மாட்டார். ஸோ இது தப்பான ஒன்று. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. ஏழாவது கொஸ்டின், ஒரு மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தோட நிதிநிலையை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னா சட்டமன்றம் தான் வந்து ரொம்ப முக்கிய பொறுப்பாக இருக்கும். ஆப்ஷன் டி. ஒரு மாநிலத்தில் வரியை வந்து கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னாலும் அது வந்து சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் வந்து உரிய முக்கியமான ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எட்டாவது கொஸ்டின், மாநில உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநில உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் சி 862. அப்போ 862 தான் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, சென்னை, கல்கத்தாவில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 862. இதுக்கான சட்டம் எப்போ அப்படின்னா 1861 வந்து கொண்டு வந்து 862 வந்து நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 862 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்பதாவது கொஸ்டின், எந்த சட்டத்தின் மூலம் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றம் அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 7வது சட்ட திருத்தம் 1956 தான் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு
ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கக்கூடிய விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட இது. அடிப்படை உரிமைகள் மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி 226 அடிப்படையில் வந்து கொடுத்துருப்பாங்க. 11வது கொஸ்டின், இந்தியா தனது 2வது நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா தனது 2வது நீளமான எல்லையை ஆப்ஷன் சி மியான்மர் நாடோடு பகிர்ந்து கொள்கிறது. 12வது கொஸ்டின், கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977ஆம் ஆண்டு பராக்கா ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமானது இது. கங்கை நீரை பகிர்ந்து கொள்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பராக்கா ஒப்பந்தம் போட்டிருந்திருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வங்காளதேச நாட்டோட போடப்பட்டதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா கங்கை நதி பார்த்திங்க அப்படின்னா வங்காளதேசம் சைடு பாகீரதி அப்படின்ற பேரில் வந்து பாயக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பராக்கா ஒப்பந்தம் 1977 வந்து போடப்பட்டிருந்திருக்கும். 13வது கொஸ்டின், ஒரு மோசமான அடைநாடு ஒரு துரதிருஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை. இது கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹசாய்ட், ஆப்ஷன் டி. 14வது கொஸ்டின், பஞ்சாயத் ராஜ் முதலில் துவக்கி வைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாயத் ராஜை முதல்ல துவக்கி வச்சது ஆப்ஷன் பி 1959 அக்டோபர் 2ஆம் தேதி. எங்கே அப்படின்னா ராஜஸ்தான் நகவூர் அப்படின்ற பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது யார் தொடங்கி வச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காந்தி பிறந்தநாள் அன்றைக்கி அக்டோபர் 2 அன்றைக்கி தொடங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் வருஷத்தில் 1959 ஆந்திராவிலையும் தொடங்கி வச்சுருந்துருப்பாங்க பஞ்சாயத்து ராஜை. 15வது கொஸ்டின், எல்லங்சிம்பி குழுவின் முக்கிய கருவானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எல்லங்சிம்பி குழுவோட முக்கிய கரு அப்படின்னா ஆப்ஷன் டி உள்ளாட்சி அரசாங்கம் மீண்டும் புத்துயிர் பெறுதல். இதுதான் உள்ளாட்சி அரசாங்கம் மீண்டும் புத்துயிர் பெற அந்த காரணத்துக்காகவே வந்து எல்லங்சிம்பி குழுவை அமைச்சிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1986 அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழுவோட அடிப்படையில் தான் வந்து 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா எந்த குழுனால அறிக்கை அப்படின்னா எல்லங்சிம்பி குழுனால தான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.